திடீர் விபத்தில் சிக்கிய நடிகர் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் விபத்தில் சிக்கி வெளியான அந்த மரண செய்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழக மக்கள் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் திமுக. இவங்க 2 பேருக்குள்ள இப்போ கடுமையான போர்க்களம் போயிட்டு இருக்கு. இதுல விஜய் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. திரும்பவும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேரு மக்கள் இப்போ கொஞ்சம் புது முகங்கள தேடுறாங்க. வேற ஆள் வந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. அதனால விஜய் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பரபரப்பான காலத்துல இப்போ 2 பேரும் மாறி மாறி அவங்களோட பிரச்சாரத்த பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் நடிகரா இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதே மாரி நடிகரா சாதிச்சிருக்காரு. எம்ஜிஆர் மாரி இவரு இப்போ அரசியலுக்கு வந்து கண்டிப்பா சாதிப்பாரு அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா என்னதான் விஜய்க்கு நல்ல ரசிகர் பட்டாளம் இருந்தாலும், அவரு பிரச்சாரம் பண்ணும்போது இறந்து போன 41 பேரு. அது அவருக்கு மிகப்பெரிய பிளாக் மார்க். அந்த பிளாக் மார்க்கோட விஜய் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம விஜய் குடும்பத்தினர்களே விஜய ஆதரிக்கல. அப்படி இருக்கும்போது விஜயால எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நெறைய பேரு விஜய்க்கு எதிரா இந்த கருத்துக்கள பதிவு பண்றாங்க. இது எல்லாமே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால விஜய் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு இப்போ சின்னதா ஒரு கருத்து கணிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால விஜயுடைய மகனான ஜேசன் சஞ்சய் ஒருவேளை தன் அப்பா இதுல தோத்துறக்கூடாது. தோத்துட்டா கண்டிப்பா அவளால தாங்கிக்க முடியாது. அதனால எங்க அப்பா ஜெயிச்சே ஆகணும். மக்களுக்காக எங்கள கூட வேண்டான்னு சொல்லிட்டு போறவரு, அப்படியாப்பட்ட மக்களுக்காக அவரு வேற எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவரு இப்போ பிரச்சாரத்துல களமிறங்கியிருக்காரு. அதுவும் நேற்று தினம் லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்த ஜேசன் சஞ்சய் அவரு இப்போ பெரம்பூர் தொகுதியில கடுமையான பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்லாம விஜயோடைய அப்பா, அம்மான்னு எல்லாருமே இப்போ விஜய்க்கு ஆதரவா களமிறங்கியிருக்காங்க. ஏன்னா விஜய் இருக்க ஒரே மைனஸ் பாயிண்ட் இப்போதைக்கு குடும்பத்தை கூட சரியா பார்க்காத ஒரு தலைவன் எப்படி நாட்டை பார்ப்பான் அப்படின்னு எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அவர் மேல இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்க மகன் நல்லவன் தான், அவன் ஒண்ணு எங்களை கைவிட்டுல, நாங்க தான் அவங்க கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கோம் அப்படின்றதுக்காக இப்போ விஜயுடைய குடும்பத்தினர்களே இந்த பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்க. இது மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு உச்சகட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது இப்படியே போனா கண்டிப்பா விஜய் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் இப்போ அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இப்படியாப்பட்ட இந்த மிக முக்கியமான நேரத்துல விஜயுடைய மகனான ஜேசன் சஞ்சய் இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியில முழுக்க முழுக்க எல்லா இடங்களையும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து அடுத்த தொகுதிக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக கிளம்பியிருக்காரு. அப்படி கிளம்பி அவருடைய பாதுகாப்பான கார்ல போயிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்துல நம்ம ஜேசன் சஞ்சய் பயங்கரமா சிக்கியிருக்காரு. விபத்தில் சிக்கி அவரை மிகவும் கஷ்டப்பட்டு தான் அங்கிருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவர் உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட்டு அதிகமான அளவுக்கு ரத்தம் வெளியாயிருக்கு. அதோட அவரை அங்கிருந்து மீட்டெடுத்து மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு கொண்டு போன அந்த நேரத்துல அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும் அதிர்ச்சியிலையும் உள்ளாக்கியிருக்கு.